ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்கள் அட்வொகேட் பிரபு. இன்னைக்கு நம்ம சட்டமேட யூடியூப் சேனல்ல சிவகங்கையை சேர்ந்த ஒரு ரவுடி தான் பார்க்க போறோம். இளம் வயது ரவுடி தான் பார்க்க போறோம். எதுக்குப்பா பண்ணான்னு கேட்டா, எல்லாமே எதுக்கு ஒரு சின்ன வயசுல 14 வயசு 15 வயசுல கத்தி ஏத்துறது. இப்ப 20 வயசுக்கு 21 வயசு வரும்பொழுது எதுக்குடா பண்ணீங்க, ஏன்டா கத்தி ஏத்தீங்கன்னு கேட்டா, நண்பனுக்காக எடுத்தேன், ஃப்ரெண்டுக்காக எடுத்தேன், அவனுக்காக எடுத்தேன் தவிர எதுவுமே உங்களுக்காக எடுக்கல. எதுக்குமே கத்தி உங்களுக்கு எந்த பிரச்சனைக்குமே உங்களுக்கு பிரச்சனை வரல. உனக்கோ உங்க கூட பிறந்தவங்களுக்கோ அக்கா தங்கச்சிகளுக்கோ அம்மாக்கோ அப்பாக்கோ யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாமே பாத்தீங்கன்னா நண்பன், என் நண்பனுக்காக கத்தி எடுத்தேன், என் நண்பனுக்காக கத்தி எடுத்தேன், என் நண்பனை குத்திட்டாங்க, நல்லவன் அவனுக்கு ஓகே, நண்பனை குத்திட்டாங்க, அதுக்கு காவல்துறை இருக்கு, நீதித்துறை இருக்கு. துருன்னு கத்தி எடுத்துட்டு ஒரு கட்டத்துல லைஃபை உணர்றாங்க. ஐயோ, நம்ம போன வழி தப்பான வழி, நம்ம விசுவாசத்துக்காக கத்தி எடுத்தோம், ஆனா இதுக்கு பின்னாடி இவ்வளவு விளைவுகள் இருக்கா, இவ்வளவு பேர் அழுவாங்களா, அம்மா அழுவாங்களா, அக்காங்க அழுவாங்களா, அப்பாங்க அழுவாங்களா, காவல்துறை இவ்வளவு டார்ச்சர் நம்மளுக்கு கொடுப்பாங்களான்னு சொல்லி இப்பதான் ஃபீல் பண்றாரு. இன்னைக்கு நம்ம சட்டமேட யூடியூப் சேனல்ல சிவகங்கையை சேர்ந்த ரவுடி கோலாறு சிவமணி அவரை தான் பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளோட சட்டமேட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பெல் பட்டன் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதாக பாத்தீங்கன்னா யார் இந்த சிவகங்கை ரவுடி கோலாறு சிவமணி எந்த ஊரை சேர்ந்தவர் பாத்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டம் மாத்தூர் என்ற பகுதியில் மாயழகு மீனாட்சி தம்பதியரின் இளைய மகன் தான் இந்த சிவமணி என்கிற கோலாறு சிவமணி. பேர்லேயே தெரிஞ்சு எவ்வளவு கோலாறுன்னு சொல்லி டக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனைனா டக்குன்னு கோளாறு ஆயிடுவார் அவரு. அதனால தான் கோளாறுனே பேர் வச்சுக்கிறாங்க. கூட பிறந்தது பார்த்தீங்கன்னா 4 அக்கா. சிறு வயதிலே பார்த்தீங்கன்னா அப்பா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து விடுறார். அப்பா மேல ரொம்ப பாசம் இவருக்கு. அம்மா கஷ்டப்பட்டு நெய் வியாபாரம் செஞ்சு வளர்க்குறாங்க. இப்போ ஓரளவு நல்ல நிலைமையில இருக்காங்க. சிறு வயது முதல் பார்த்தீங்கன்னா கோலாறு சிவமணி, கோலாறு தினேஷ், சுலா நித்தேஷ், அருண் பிரசாந்த், கவின், மணிகண்டன் எல்லோருமே பார்த்தீங்கன்னா நெருங்கிய நண்பர்கள். நிறைய அடிதடி வழக்குகள்லாம் அப்போவே வாங்கிடுறாங்க சின்ன வயசுலயே. அருண் பிரசாத் ஒரு அண்ணன் பேர் ஊர்காவலன். அவரும் பார்த்தீங்கன்னா இவர் நல்ல க்ளோஸ், அண்ணா எல்லாருமே நல்லா க்ளோஸ் வந்திருப்பாங்க. மார்ச் 17, 2019 அன்று பார்த்தீங்கன்னா பி வேளாங்குளம் என்ற இடத்தில் ஒரு கம்மாயில அருண் பிரசாத் மற்றும் அவரது நண்பர் சிவமூர்த்தி கூப்பிட்டாருன்னு சொல்லி அங்கே போற சரகடி. இதுக்கு இவங்க கூட 2 பேர் கூட போறாங்க. அதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரவீன், குண்டுபாலு, காளிதாஸ் எல்லாம் சேர்ந்து பயங்கர போதை, சரக்கு அடிக்கிறாங்க, கஞ்சா அடிக்கிறாங்க. செம்ம போதை உச்சியில நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படியான்னு சொல்லி வாக்குவாதம் வருது. இதுல பாத்தீங்கன்னா பிரசாந்த் என்கிற அருண் பிரசாத்தை கொலை செய்யறாங்க. திருப்பாச்சேத்தி காவல் நிலையத்தில் வழக்கு பதியப்படுது. அனைவரும் கைது செய்யப்படுறாங்க, சிறையில் அடைக்கப்படுறாங்க. இறந்த பிரசாந்த் சடலத்தின் மீது அவரது அண்ணன் ஊர்காவலன் என்ன பண்ணாரு, என் தம்பி சாவுக்கு கன்ஃபார்மான பழி வாங்குவேன், எல்லாம் மொத்த பேரும் காலி பண்ணுவேன்னு சொல்லி சபதம் போடுறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோலாறு சிவமணியும் என் நண்பன் சாவுக்கு நான் பழி வாங்குவேன்னு சொல்லி ஊர்காவலனுடைய கேஸ்காரன் ஆகிறாரு. அதுக்கப்புறம் தான் கொலைகளே ஆரம்பிக்குது. அது வரைக்கும் சின்ன சின்ன புட்டப்பு அடிதடி போயிட்டு வரதுன்னு சொல்லி தான் இருந்துச்சு. அதன்படி பாத்தீங்கன்னா கொலையாளிகள் அனைவரும் வெளியே வராங்க. ஜூலை 9, 2019 அன்று பாத்தீங்கன்னா பிரசாந்த் சாவிற்கு முக்கிய காரணமாக இருந்த சிவமூர்த்தி என்பவரை குடிமங்கலம் அப்படின்னு ஒரு இடத்துல வச்சு ஒரு தோப்புல வச்சு கொடூரமா கொலை பண்றாங்க. சோழவந்தான் போலீஸ் கொலை வழக்கு பதியப்படுறாங்க. ஊர்காவலன் கோலாறு சிவமணி, மண்டரஞ்சித், அஜய் தேவன், விஷ்ணு, ராசாமணி, ராமன், அசோக், தினேஷ், அஜித் என்கிற சப்பானி அஜித் எல்லாரும் மதுரை கோர்ட்ல சரண். சிவமணிக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்போ வயசு வெறும் 16 வயசு தான். சின்ன 16 வயசுல கத்தி எடுத்தாச்சு. திருச்சி மலைக்கோட்டை ஜுனியில் அடைக்கிறாங்க. 26 நாள் கழிச்சு வெளியே வராரு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாரு, வீட்டுல நீ இங்க இருந்து போதும் தம்பி, நீ கிளம்புங்க ஊருக்குன்னு சொல்லி என்ன பண்றாங்க, சென்னை வேசார்பாடிக்கு அனுப்புறாங்க. அங்க வந்து மெட்ரோல தண்ணி வண்டி லாரி ஓட்டுறாரு. ஒரு 1.5 வருஷம் கம்முன்னு இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஜனவரி 2022 அங்கிருந்து வராரு. அடுத்தது ஜனவரி 2022 ஒசூர்ல ஒரு பெரிய கம்பெனில வேலை பார்க்குறாரு. அங்க வேலை கூட யார் பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா சிவமணி, நித்தீஷ், மணிகண்டன் வேலை பார்த்துருக்காங்க. ஒரு 2 மாசம் என்ன பண்றாரு, மண்டரஞ்சித்தும் ஓசூருக்கு வராரு. அங்க வந்து வேலையில சேர்றாரு. வேலை செய்யும் இடத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் கூட தகராறு வருது. 4 பேரும் சேர்ந்து சம்மாடி அடிக்கிறாங்க. அந்த பையனை அஸ்ட் எஸ்கேப் ஆகிறாங்க. ஒசூர் சிப்காட்ல கொலை முயற்சி வழக்கு பதியப்படுகிறது. மண்டரஞ்சித் மட்டும் மாட்டிக்கிறாரு. மற்ற எல்லாரும் அப்ஸ்காண்டு. கிருஷ்ணகிரி சிப்காட் ஸ்டேஷன்ல சிவமணி மேல ஒரு புல்லட் திருடின வழக்கு பதிவும் ஒரு புட்டப்பை போட்டு வைக்கிறாங்க. இவர் எஸ்கேப் பண்ணால மாட்டினா 2 கேஸையும் சேர்த்து உள்ள போட்டலாம்னு சொல்லி புட்டப்பையும் போடுறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நவம்பர் 2022 தேனி பெரியகுளம் அப்படின்னு ஒரு இடத்துல ராம்குமார் என்பவரை வெட்டுறாங்க. எதுக்கு வெட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவர்கிட்ட 2 வீலர் ஒன்று கொடுத்துட்டு அடை வச்சுக்கிறாங்க. அடை வச்சுட்டு திருப்பி கேட்கும்போது காசை கொடுத்துட்டு கேட்கும்போது கொடுக்கல, வண்டி இல்லைன்றாரு அவர். அதனால என்ன பண்றாங்க, சிவமணி, மண்டரஞ்சித், மணிகண்டன் 3 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, வெட்டுறாங்க. அதிலும் பாத்தீங்கன்னா அப்சாண்டு நேரா என்ன பண்றாரு, மதுரைக்கு போறாரு. டிசம்பர் 2022 மதுரை தட்டாங்குளம் போறாரு. அங்க மண்டரஞ்சித், தினேஷ், மணிகண்டன், சிவமணி, நித்தீஷ், ஆதி, சிவன் சக்தி, ஆட்டோ காலி ஒரே இடத்துல எல்லாம் அப்சாண்டா இருக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா தினேஷ் ஒரு டீம் என்ன பண்றாங்க, வெட்டுறாங்க. அதுக்கு ரூட்டு கொடுத்ததாக மாத்தூர் சிவா என்கிற சிவமணி அவர் தான் கொடுக்குறாருன்னு சொல்லி அவரை வெட்டுறதுக்கு போறாங்க. இதனால அவர் வீட்டுக்கு சென்று வீட்டை அடித்து நொறுக்குறாங்க. சிவா என்கிற சிவமணியை வெட்ட போகும்போது அவர் தாத்தா தடுக்கிறாரு. அவருக்கு வெட்டு விழுது.
சிவாங்கிற சிவமணி எஸ்கேப் ஆகிறாரு. திருப்பாச்சேத்தி போலீசார் கொலை முயற்சி வழக்கு பதிவு பண்ணி அனைவரையும் தேடுறாங்க. எல்லாம் எஸ்கேப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பிப்ரவரி 2023 ஒரு ஏரியாவுக்கு எஸ்கேப் ஆகிறாங்க. மண்டரஞ்சித், நித்தீஷ், சிவமணி 3 பேரும் மதுரை வாடிப்பட்டியில் தங்குறாங்க. எல்லாரும் மாறி மாறி வேற வேற ஏரியாவுக்கு எஸ்கேப் ஆயிடுறாங்க, தங்குறாங்க. அங்கே மண்டரஞ்சித்தோட தம்பி கார்த்தின்ற ஒரு துணி கடையில் வேலை செய்கிறார். அங்கே வேலை செய்கிற இடத்துல ஒருத்தர் கூட சண்டை. அப்போ கார்த்திகை அடிச்சிடுறாங்க. கார்த்திக்கு ரஞ்சித்துக்கு ஃபோன் பண்ணி மண்டரஞ்சித்துக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உடனே வா என்னை அடிச்சிட்டாங்கன்னு சொல்லவே மண்டரஞ்சித், நித்தீஷ், சிவமணி 3 பேரும் ஒரு பைக்கில் போகிறாங்க. போய் அண்ணா நகர் அப்படின்னு ஒரு இடத்துல 2 பேரை கொடூரமாக வெட்டுறாங்க. 3 பேரும் எஸ்கேப். அண்ணா நகர் போலீஸார் கொலை முயற்சி வழக்கு பதிவு போடுறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் மாட்டுது. அது பயங்கர வைரல் ஆகுது. இன்னும் இவங்களை வந்து பயங்கரமாக தேட ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும். இவரு நேரம் திருப்பூரில் போய் அப்ஸ்காண்டா இருக்காரு. நித்தீஷை சென்னையில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஃபோனில் கான்டாக்டை வச்சு எங்கே இருக்கிறான்னு பார்த்தோன்னே கால் பண்ணி சொல்கிறாங்க, ஒழுங்காக வந்து ஆஜராடி தேவையில்லாமல் ஏகப்பட்ட 8 கேஸுக்கு மேலே தேவையில்லாமல் குண்டாசை போட்டோம்னு சொல்லி போலீஸ் பயங்கரமாக மிரட்டுது. அதன்படி பார்த்தீங்கன்னா திருப்பாச்சேத்தி டோல்கேட்டில் வச்சு ஒரு போலீஸ்காரர்கிட்ட ஆஜராகிறார். 8 மாதம் மத்திய சிறையில் அடைக்கப்படுறாரு. பின்பு ஜாமீனில் வெளியே வராரு. வந்த 20 நாளில் பார்த்தீங்கன்னா மீண்டும் திருப்பாச்சேத்தி ஸ்டேஷனில் ஒரு புட்டப்பை போடுறாங்க. ஏன்னா பிறந்தநாள் விழா கொண்டாடும் போது கையில் பட்டாக்கத்தி வச்சுன்னு கொண்டாங்கன்னு சொல்லி போலீஸ் செம்ம காண்ட வராங்க. சிவமணி, நித்தீஷ், பிரதாப், முத்துப்பாண்டி அரெஸ்ட் செய்து எல்லாரையும் திருப்பாச்சேத்தி போலீசார் ஆம்ஸ் ஆக்ட் போடுறாங்க. ஆம்ஸ் ஆக்ட் போட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்க போறாங்க. 26 கழிச்சு ஜாமீனில் வெளியே வராரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2023 மதுரை தட்டாங்குளம் அப்படின்ற இடத்துல அப்ஸ்கான்ல இருக்கும்போது தன் நண்பர் சிவன் சக்தி அப்படிங்கிற ஒரு வீட்டில் குடும்ப பிரச்சனை. அவங்க வீட்டை வந்து அடிச்சு நொறுக்கிடுறாங்க. அவங்க அண்ணன் ஜெகதீஷ்ன்றவர் சொல்றாரு, அந்த மாதிரி வீட்டை அடிச்சு நொறுக்கிட்டாங்களான்னு. நேரம் என்ன பண்ணாங்க பதிலுக்கு சிவன் சக்தி, சிவமணி, மணிகண்டன், தினேஷ், நித்தீஷ் எல்லாரும் சேர்ந்து வெடிகுண்டு கட்டி நேரத்துமா வீட்டிலே அடிக்கிறாங்க. எல்லாம் எஸ்கேப் ஆகிட்டு ஏபி போடுறாங்க. கிடைக்குது. அடுத்து சிவமணிக்கு பார்த்தீங்கன்னா திருப்பாச்சேத்தி போலீஸார் குண்டாசுக்கு ட்ரை பண்ணுறாங்க. உன எப்படின்னா அவனை குண்டாசு போட்டுருந்தோம் ஓவரா ஆடினுங்கிறான்னு என்ன பண்ணிட்டாங்க, திருமணம் செய்ய உள்ளேன், நான் இதுக்கப்புறம் திருந்தி வாழ்றேன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, மனு கொடுக்குறாங்க. எடுத்துன்னு போயிட்டு நவம்பர் 2003 அன்று பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தபோது மறுபடியும் திருப்பாச்சேத்தி ஸ்டேஷன் ஆம்ஸ் ஆக்ட் போட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கிறாங்க. 2.5 மாதம் சிறையில் இருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து ஒரு 1.5 மாதம் தான் ஆச்சு. அதாவது இப்போ இதில் பண்ணது ஏதாவது ஒரு வழக்கு என் வீட்டுக்கு நான் பண்ணேன், எங்கள் அக்கா தங்கச்சிக்கு பண்ணேன், எங்கள் அம்மா தப்பாக பேசிட்டாங்க பண்ணேன், இல்லை ஏதாவது ஒன்று இருக்கா, இல்லை ஒன்றையே தப்பாக பேசுனது பண்ணீங்களா? யாருமே கிடையாது. எல்லாம் நண்பன் ஆரம்பிச்சது கொலை வழக்குலேருந்து நண்பனுக்கு பண்ணேன். அப்படியே போய் கத்தி எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு தடவை கத்தி எடுத்தோன்னே எல்லாத்துக்குமே கத்தி தான் பேசுது. ஒருத்தன் அடிச்சிட்டாங்கன்னும் போது கூட இவங்க 3 பேர் இப்போ நேரம் வெட்ட தான் செய்கிறாங்க. அடிக்கலை. அடிதடி வழக்காக இருக்க வேண்டியது கொலை முயற்சி வழக்காக மாறுது. அப்போ எல்லாத்துக்குமே கத்தியில் தான் பதில் சொல்லுவாங்களே தவிர நார்மலாக பேசி தீர்க்க மாட்டாங்க. அதனால தயவு செய்து கத்தி எடுத்து சொல்யூஷன் பார்க்கலாம். கத்தி எடுத்தா நம்ம வந்து வீரன், கத்தி எடுத்தா நம்ம வந்து வெட்டிட்டா நம்ம வீரன்லாம் கிடையாது. காவல்துறை எங்கேயுமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. உங்க யாரையுமே இப்படி பண்ணி விட்டுட்டு இப்போ இவ்வளவு கதைகள் சொல்றோம். இதுல எவ்வளவு ஊர் அப்ஸ்காண்டா இருப்பாங்க, எத்தனை சூழ்நிலைகள் பார்த்துருப்பாங்க. அம்மா உடம்பு சரியில்லை, அக்கா தங்கச்சி உடம்பு சரியில்லை, ஒரு அக்கா கல்யாணம் அப்படின்னா கூட யாராலையும் வர முடியாது இந்த ஸ்பாட்டுக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு போலீஸ் செக் வைப்பாங்க. நீங்களாம் வந்தீங்கன்னா பிரச்சனை வரும், சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் சொல்லி உடனே தூக்கி போட்டுருவாங்க. அதனால தயவு செய்து ரவுடிசம் வேண்டாம் தான் நம்ம இவ்வளவு வீடியோஸ் போட்டு இருக்கோம். தயவு செய்து ஒரு கதையும் கேளுங்க. எல்லாம் வாழ்க்கை ஃபுல்லா 16 வயசுல எடுத்திருக்காரு, 22 வயசுல போய் மன்னிப்பு கேட்கிறாரு, அப்பையும் உடலை. புரியுதுங்களா? தயவு செய்து ரவுடிசம் வேண்டாம். அதுக்காக நம்ம காணொலி போடுறோம். இவர் மீது பார்த்தீங்கன்னா ஒரு கொலை வழக்கு, 5க்கும் மேற்பட்ட கொலை முயற்சி வழக்கு, வெடிகுண்டு வழக்கு, ஆம்ஸ் ஆக்ட், 2 வீலர் திருட்டு வழக்கு, 2 வழக்கு அப்படின்னு சொல்லி புட்டப்பு கிட்ட ஒரு 15-16 வழக்கு வச்சிருக்காரு. குண்டாஸ் ட்ரை பண்ணி லாஸ்ட் வரைக்கும் குண்டாஸ் போட முடியல. அதுக்குள்ள மன்னிப்பு கேட்டிருக்காரு. என்னதான் மன்னிப்பு கேட்டாலும் வழக்குகள் அப்படியே தான் இருக்கும். தண்டனைகள் வரும்போது நம்ம தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணுன்றதை மறந்துடாதீங்க. ரவுடிசம் வேண்டாம். இவ்வளவுதான் கோளாறு சிவமணி பற்றி காணொலி. மீண்டும் அடுத்த காணொலி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமன்ற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பெல் பட்டன் நமக்கு பிடிச்சா ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். Our YouTube channel Sattamari does not promote or encourage any illegal activities or rowdyism. The content expressed by the speaker may not be 100% true. The news gathered from television, magazine and by reading books were expressed by the speaker. The video from the channel doesn't hurt anyone personally. The speaker doesn't speak with his own thoughts and ideas. The speaker's intention is to explain the life history of dadas and rowdies to the youngster so that they will not get into their life in future. M.H. Prabhu, PEBL, Advocate, Madras High Court. நம் சட்டமேடை யூடியூப் சேனலில் பேசப்படும் நபர்களின் வாழ்க்கை முறை சிந்திப்பதற்கே தொலைக்காட்சி வாயிலாக பார்த்தும் புத்தகத்தில் படித்தும் பத்திரிகை செய்திகளில் கண்டதும் மட்டுமே 100% உண்மை என்று கூறுதல் இயலாது. நம் சேனலில் வரும் காணொலிகள் யார் மனதையும் புண்படுத்த அல்ல, பேச்சாளரின் தனிப்பட்ட கருத்தும் அல்ல. இன்றைய இளைஞர்களுக்கு தாதாக்கள் மற்றும் ரவுடிகளின் வாழ்க்கை முறையை உணர்த்தி அவர்களை நல்வழிப்படுத்துவதே எங்களது குறிக்கோளாகும். மு. இ. பிரபு, PEBL, வழக்கறிஞர், சென்னை உயர்நீதிமன்றம்.